Welcome to Physics in Tamil by Sankar's Tutorials. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ டீச்சராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டீச்சர்ஸ் டேங்கிறது கிடையாது. யார்கிட்ட இருந்த வேணால் கற்றுக்கலாம். ஓகே, அனைவருக்கும் எனது இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். டீச்சர் அப்படிங்கிறவங்க முன்னாடி ஒரு வரையறை அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவனை ஏணிப்படியில் ஏற்றி விட்டுட்டு தான் படியிலேயே இருக்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் கூகுளுங்கிற இன்னொரு டீச்சர் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நம்ம இன்னுமே அப்டேட்டடாக இருந்து மாணவர்களோடையே சேர்ந்து கற்றல் லேர்னிங்கிற ப்ராசஸை நம்ம கைவிடாமல் அவர்களோடையே சேர்ந்து அப் டு டேட்டாக நம்ம இருக்கும் பொழுது ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கான முழு தகுதி நம்ம வாய்ந்தவர்களாக இன்றைக்கி நம்ம திகழ முடியும். எத்தனையோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருந்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆசிரியராக பணியை ஆரம்பித்து தான் தன் வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. பின்னால் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. அவங்க இன்றைக்கி சில பேர் வானில் நட்சத்திரங்களாக ஜொலிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி Dr.Sir.C.V.Raman அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கி நம்ம வேறு ஒரு புது சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Dr.Sir.C.V.Raman, டாக்டர் சந்திரசேகர அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர். அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே ரொம்ப தேர்ந்த அறிவாளியாக திகழப்பட்டார். அவர் நல்ல ஒரு சிந்தனைவாதி, உயர்ந்த மனிதரும் கூட. மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் பண்ணிவிட்டு கல்கட்டாவில் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் போய் வேலைக்கு செஞ்சார். ஆனால் அவருக்கு சயின்ஸில் இருந்த பேஷன் அவரை அந்த வேலையில் இருக்க விடாமல் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனில் போய் அவரோட அறிவியலில் அவரோட பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆரம்பக்கட்ட பணி தான் பின்னால் அவரை மட்டும் இல்லாமல் இந்தியாவையே உலக அரங்குக்கு கொண்டு சென்றது. அவரோட ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு தியரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தியரி மூலியமாக அவர் ஒரு நோபல் பரிசும் வென்றார் ஃபிசிக்ஸில். ஓகே, இயற்பியலில் அவர் நோபல் லாரியட்டாகவும் இருந்திருக்கார். அவர் அந்த வேலையில் இருந்தும் பொழுது பல ரிசர்ச் பண்ணியிருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் அக்கௌஸ்டிக்ஸ் சவுண்டில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அவரே ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்கார். அதனால் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். ஈவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நோபல் பரிசு வாங்கினதுக்கப்புறம் இந்த நோபல் லாரியட்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட், ஒரு விருந்து வைக்கும் பொழுது இல்லை மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இவரை பாட வச்சதாகவும் சொல்லப்படுறது. ஸோ அந்த அளவுக்கு அவர் மியூசிக்கில் ரொம்ப நாட்டமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் எப்படி அந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதே ஒரு கதை மாதிரி தான், கட்டுக்கதை மாதிரி சொல்கிறாங்க. அவர் மெடிட்டரேனியன் சீயில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கும்போது அந்த டீப் ப்ளூ சீ கலரை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கார். அப்போ உள்ள தியரி, இப்போ ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்க, வானத்தோட பிரதிபலிப்பு தான் அவனுக்கு கடல் நீளமாக தெரியுதுன்னு. பட் அந்த தியரி அவரை ஏற்றுக்கிறதா இல்லை. அவர் என்ன நினச்சார்னா ஒளி சிதறல் அப்படின்னு நினச்சார். ஸோ கடலில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு லைட் பாஸ் ஆகும் பொழுது அது வாட்டர் மாலிகுல்ஸ்னால ஸ்கேட்டர் ஆகிறது அப்படிங்கிறத நினச்சார். அதுக்காக ரொம்ப வருடங்கள் அவர் உழைச்சார். ஸோ 7-8 வருடங்கள் கழித்து 1930 அவர் நோபல் லாரியட்டாக நோபல் ப்ரைஸ் அவருக்கு ஃபிசிக்ஸில் ராமன் எஃபெக்ட், அது மட்டும் இல்லாமல் மற்ற சில ஒர்க்ஸுக்காகவும் அவருக்கு கிடச்சிது. இந்த ரிசர்ச்சில் பார்க்கும் பொழுது அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஹண்ட்ரட்ஸில் தான் இருக்குது. அதாவது சில நூறுகள் செலவழித்தாலே அவருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போதுமான அளவுக்கு இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் அவர் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸையே அவர் உருவாக்கினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ விஞ்ஞானம் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 1000 லட்சங்களோ தேவையில்லை. சில நூறுகள் இருந்தாலும் அதற்கான புத்தியும் உழைப்பும் இருந்தாலே போதும். ஸோ நம்மளும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேஷனேட்டாகவும் இருக்கீங்க, நிறைய கூகுளில் ரிசர்ச் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் பெருசாக கனவுகளை சின்ன ஒரு படிக்கட்டுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விருட்சமாக நீங்களும் வளரணும்னு நான் எல்லாத்தையும் வாழ்த்துறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே அகெயின்.